இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். ஒரு பாகிஸ்தானியர் கூட நாட்டில் இல்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் உள்துறை அமைச்சர் தொலைபேசி வாயிலாக கேட்டுக்கொண்டுள்ளார். காஷ்மீர் பகல்காம் தாக்குதலில் 29 பேர் பலியானதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்தியாவில் வசிக்கும் பாகிஸ்தானியர்களுக்கு ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் வழங்கப்பட்ட அனைத்து விசாக்களையும் ரத்து செய்வதாக தெரிவித்துள்ளது. அதற்கான 48 மணி நேர காலக்கெடு நாளையுடன் முடிகின்றது. இந்நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று அனைத்து மாநில முதலமைச்சர்களையும் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது 48 மணி நேர காலக்கெடுவிற்கு பிறகு பாகிஸ்தானியர் யாரும் இந்தியாவில் தங்காமல் இருப்பதை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். பகல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல் மிகவும் மோசமான ஒன்று என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் மிகவும் மோசமான ஒன்று என்றும் இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரச்சனையை தீர்த்து கொள்ளும் நான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகவும் நெருக்கமாக இருக்கிறேன், இவ்வாறு அவர் கூறினார். மேலும் கொடூரமான தாக்குதலுக்கு காரணமானவர்களை நீதி முன் நிறுத்துவதற்கு இந்தியாவுக்கு அமெரிக்கா துணை நிற்கும் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே மத்தியஸ்தம் செய்ய தயார் என ஈரான் அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் பகல்காமில் பயங்கரவாதி நடத்திய தாக்குதலில் 29 பேர் கொல்லப்பட்டனர். இதைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வருகிறது. இந்நிலையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளிடையே மத்தியஸ்தம் செய்ய தயார் என ஈரான் மந்திரி சையத் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஈரான் வெளியுறவுத்துறை மந்திரி சையத் அப்பாஸ் அராக்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவும் பாகிஸ்தானும் எங்கள் சகோதர நாடுகள், எங்களிடையே நூற்றாண்டு பழமையான கலாச்சாரம் மற்றும் நாகரிக உறவுகள் உள்ளதென்று தெரிவித்துள்ளார். பகல்காம் சம்பவம் போல கடினமான காலங்களில் இந்தியாவோடு துணை நிற்போம் என இலங்கை அதிபர் அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் பயங்கரவாதத்திற்கு எதிரான இலங்கையின் ஒற்றுமையையும் நமது உறுதிப்பாட்டையும் பிரதமர் மோடியிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தெரிவித்ததாக கூறிய அவர், இறந்தவரின் குடும்பத்திற்கு தங்கள் இதயங்கள் அஞ்சலி செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் மனித குலத்திற்கு எதிரானது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் பகல்காம் தாக்குதல் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் வெளிநாடு சென்றிருந்த ராகுல் காந்தி தனது பயணத்தை ரத்து செய்துவிட்டு இந்தியா திரும்பினார். தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரின் தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து உடல்நலம் குறித்து கேட்டறிந்து ஆறுதல் கூறினார். அதன்பின் பேசிய அவர், தாக்குதல் நடத்தப்பட்டதின் உள்நோக்கம் நம் ஒற்றுமையை பிரிப்பது என்றும் நாம் ஒன்றுபட்டு அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் மத்திய அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஆதரவு அளிப்பதாக உறுதியளித்துள்ளார். டெல்லியின் ஜமா மசூதி மற்றும் ராஞ்சி இக்ரா மசூதிகளின் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை கண்டித்த இஸ்லாமியர்கள் கருப்பு பட்டைகள் அணிந்து எதிர்ப்புகளை பதிவு செய்தனர். வெள்ளிக்கிழமை தொழுகையின் போது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை கண்டித்ததோடு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் இஸ்லாமியர்கள் இந்தியாவோடு ஒற்றுமையாக நிற்க வேண்டும் என்றும் முழக்கங்களை எழுப்பினர். பாகிஸ்தானியர்களுக்கு வழங்கப்பட்ட விசாக்களையும் இந்தியா ரத்து செய்ததை அடுத்து பஞ்சாபின் அட்டாரி எல்லையில் பாகிஸ்தானிகள் நீண்ட வரிசையில் காத்து கிடக்கின்றனர். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானிகளுக்கு வழங்கப்பட்ட அனைத்து விசாக்களையும் இந்தியா ரத்து செய்துள்ளது. இதன் காரணமாக மருத்துவம் மற்றும் தொழில் காரணமாக இந்தியா வந்த பாகிஸ்தானியர்கள் தங்கள் நாட்டுக்கு திரும்ப அட்டாரி எல்லையில் வாகனங்களில் காத்து கிடக்கின்றனர். இதற்கிடையே இந்தியா பாகிஸ்தான் நாட்டிற்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட நீண்டகால விசாக்களுக்கு இந்த ரத்து பொருந்தாது என்றும் அவை செல்லுபடியாகும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காஷ்மீரின் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது. காஷ்மீரில் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு பகுதி சில இடங்களில் நேற்று முன்தினம் இரவு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் அத்துமீறி துப்பாக்கியால் சுட்டு தாக்குதல் நடத்தினர். இதற்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்தது. அத்துமீறிய பாகிஸ்தான் ராணுவத்தினர் மீது இந்திய ராணுவத்தினர் துப்பாக்கியால் சுட்டனர். இந்நிலையில் நேற்றிரவும் பாகிஸ்தான் ராணுவம் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் அத்துமீறியுள்ளது. நள்ளிரவில் பல்வேறு இடங்களில் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது. இதற்கு இந்திய ராணுவம் சரியான பதிலடியை கொடுத்துள்ளது. இந்த துப்பாக்கிச் சண்டையில் இந்திய தரப்பில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதலால் உயிரிழந்தோர் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி திருப்பூர் சதாசிவ நகர் கோவிலில் 108 மோட்ச தீபம் ஏற்பட்டது. போயம்பாளையம் பகுதியில் உள்ள இக்கோவில் நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டின் போது பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக 108 மோட்ச தீபம் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து தாக்குதலில் உயிரிழந்தோர் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. காஷ்மீர் தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், காஷ்மீரில் இயற்கையான அமைதி திரும்பியிருப்பது எதிரிகளுக்கு பிடிக்கவில்லை என்றும் அதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என அவர்கள் நினைப்பதாகவும் கூறினார். மேலும் தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் தண்டனை வழங்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தண்டனை அளிக்கப்பட வேண்டும் என்றும் இதுபோன்ற செயல்களில் மீண்டும் ஈடுபட அவர்கள் கனவில் கூட நினைக்கக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். துணை வேந்தர்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மிரட்டுவது அவசர நிலை காட்டுவதாக ஆளுநர் ஆர்.என். ரவி விமர்சனம் செய்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், முதலமைச்சர் ஸ்டாலின் காவல்துறையை பயன்படுத்தி மாநாட்டில் அரசு பல்கலைக்கழகம் துணைவேந்தர்களை பங்கேற்க விடாமல் தடுத்த விதம் அவசரகால நாளை நினைவூட்டுவதாக பதிவிட்டுள்ளார். மேலும் துணை வேந்தர்களிடம் மாநாட்டில் பங்கேற்க வேண்டாம் என தொலைபேசியில் மிரட்டல் விடுத்தது பலனளிக்காத நிலையில் காவல்துறையை பயன்படுத்தியுள்ளதாகவும் சாடியுள்ளார். ஆளுநர்களை வைத்து மத்திய அரசு அரசியல் செய்வதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செழியன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அறிந்து துணைவேந்தர்கள் மாநாட்டை புறக்கணித்திருப்பதாகவும் இதற்கு எப்படி மாநில அரசு பொறுப்பாகும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அரசியல்வாதிகளை ஆளுநராக நியமிக்கக்கூடாது என கூறிய பிரதமர் மோடி அரசுதான் ஆளுநர்களை வைத்து அரசியல் செய்வதாக சாடிய அவர், மிரட்டல் அரசியல் எல்லாம் உங்கள் டிஎன்ஏ கூட்டம்தான் உள்ளதென்றும் மாநில உரிமைகளை மீட்டெடுப்பது எங்கள் டிஎன்ஏவில் உள்ளதென்றும் தெரிவித்துள்ளார். துணைவேந்தர்கள் அரசு சொல்கிறபடிதான் நடந்து கொள்ள வேண்டுமென்றால் பல்கலைக்கழகங்களை திமுகவின் கிளை கழகங்களாக மாற்ற முயற்சிக்கிறார்களா என தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், வேந்தர் என்ற முறையில் துணைவேந்தர்களை வைத்து ஆளுநர் கூட்டம் நடத்தியதாகவும், ஆனால் கூட்டத்திற்கு துணைவேந்தர்களை செல்லவிடாமல் தமிழ்நாடு அரசு தடுத்ததாக குற்றம் சாட்டினார். மேலும் அரசியல் சார்பு இல்லாமல் எப்படி பல்கலைக்கழகம் நடத்தப் போகிறது என்பதை தமிழ்நாடு அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று கூறினார். பயங்கரவாத தாக்குதல் நடந்த இடத்திற்கு பிரதமர் மோடி செல்லாமல் பீகார் தேர்தல் பரப்புரைக்கு சென்றதை விமர்சிக்காமல் எப்படி இருக்க முடியும் என விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். திருச்சி திருவெரும்பூர் அருகே உள்ள காட்டூர் காவிரி நகரில் சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், மத்திய அரசு பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்கு பதிலாக இஸ்லாமியர் மீதான வெறுப்பை பரப்புவதற்கான யுக்திகளை கையாளுவதாகவும் அதனை விசிக கடுமையாக எதிர்ப்பதாகவும் பேசினார். தமிழ்நாட்டில் செமிகண்டக்டர் உற்பத்தி செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாக தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜப்பானிய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் தொழில் முதலீட்டில் சேர்ந்து கொண்டிருப்பதாக கூறினார். 34 மாவட்டங்கள் சிப்காட் பூங்காக்களை கொண்டு வந்து சேர்த்தாயிற்று என்றும், மயிலாடுதுறை உள்ளிட்ட ஒரு சில இடங்களில் மட்டும்தான் சிப்காட் வரவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தேடி தேடி முதலீடுகளை கொண்டு வருவதாகவும், புதிய வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரை ஏறத்தாழ 3 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாகவும் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்தார். சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்தித்தார். அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன் உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் இருவரும் ஒருவருக்கொருவர் நேராக அமர்ந்தனர். அதிமுகவின் எம்எல்ஏ கூட்டம், விருந்து ஆகியவற்றை தவிர்த்த செங்கோட்டையன் இபிஎஸ்-உடன் தற்போது சந்திப்பை ஏற்படுத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை பசுமை வழிச்சாலை உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு மின்னஞ்சல் மூலமாக மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மின்னஞ்சல் மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து மோப்பநாய் உதவியோடு போலீசார் தீவிர சோதனை நடத்தினர். மேலும் வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்களும் சோதனை நடத்தியதால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பானது. அவதூறு கருத்து பரப்பியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தொகுதி நிதியை தயாநிதி மாறன் முறையாக செலவிடவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தயாநிதி மாறன் வழக்கு தாக்கல் செய்தார். இதற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கு விசாரணையில் பிரச்சாரத்தின் போது பேசுவதெல்லாம் அவதூறு கருத்து ஆகாது என்பதால் வழக்கை ரத்து செய்ய எடப்பாடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது.
அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜாமீன் உத்தரவாதம் தாக்கல் செய்யாத இருவரை நீதிமன்ற காவலில் வைக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜி உட்பட 13 பேர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இவ்வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ். கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமார் உள்ளிட்ட அனைவரும் நேரில் ஆஜராகினர். அப்போது குற்றம் சாட்டப்பட்ட இருவர் 2 லட்சம் ரூபாய்க்கான ஜாமீன் உத்தரவாதம் தாக்கல் செய்யாததால் இருவரையும் நீதிமன்ற காவலில் வைக்க காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார். சொத்து குவிப்பு வழக்கில் இருந்த அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மற்றும் அவரது குடும்பத்தினரை விடுவித்தது கடலூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கை ரத்து செய்து கடலூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி கடலூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்தும் அமைச்சர் உள்ளிட்டோர் மீதான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து 6 மாதங்கள் விசாரணை முடிக்கவும் உத்தரவிட்டார். பச்சை முட்டையில் தயாரிக்கப்படும் மயோனைஸ் உணவை குழந்தைகள் பெருமளவு விரும்பி சாப்பிடுவதால் அவர்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படும் ஆபத்து உள்ளதால் அதை தடை செய்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள தமிழ்நாடு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் ரோபோட்டிக் உதவியோடு 16 வயது சிறுமி அஸ்வினிக்கு இதய துவார அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் சிறுமி அஸ்வினியை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் வெள்ளிக்கிழமை நேரில் சந்தித்து நலம் விசாரித்து அறுவை சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் சந்தித்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன் இதனை தெரிவித்தார். தேர்தல் நடத்தைகளை மீறியதாக அமமுக நிறுவனர் டிடிவி தினகரன், திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டோர் மீது தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த மக்களவைத் தேர்தலின் போது பட்டாசு வெடித்தது, ஊர்வலமாக சென்ற உள்ளிட்ட விதிமுறை மீறல் செயலில் ஈடுபட்டதாக டிடிவி தினகரன், தங்க தமிழ்ச்செல்வன், உதயகுமார் ஆகியோர் மீது வழக்கு பதியப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வழக்கை ரத்து செய்ய கோரி மூவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனித்தனியாக மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் மூவர் மீதும் பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார். சென்னைக்குள் நுழைவதற்கு 3 ரவுடிகளுக்கு தடை விதித்து காவல் ஆணையர் அருண் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னையில் சரித்திர பதிவேடு ரவுடிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருநெல்வேலி மாவட்டம் திசைன்மலை அருகே உள்ள ஆனைக்குடியை சேர்ந்த ராக்கெட் ராஜா, சென்னை அருகே உள்ள குன்றத்தூர் நடுவீரப்பட்டு பகுதியை சேர்ந்த ரவுடி லெனின், காஞ்சிபுரம் மாவட்டம் நெடுங்குன்றம் பகுதியை சேர்ந்த சூர்யா ஆகியோரை சென்னை நகர காவல் சட்டப்பிரிவு 51A படி வெளியேற்றுதல் ஆணைய காவல் ஆணையர் அருண்குமார் வெள்ளிக்கிழமை பிறப்பித்துள்ளார். அல்வாவுக்கு புகழ்பெற்ற நெல்லை இருட்டுக்கடை தனக்குத்தான் என கவிதாவை தொடர்ந்து நயன்சிங் என்பவர் உரிமை கொண்டாடியுள்ளார். திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வாவை கிருஷ்ணசிங் பல ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கினார். பின்னர் அவரது மகன் பிஜிலி சிங்கை தொடர்ந்து ஹரி என்பவர் நடத்தி வந்தார். ஆனால் ஹரியின் மறைவுக்கு பிறகு கவிதா என்பவர் தற்போது கடையை நடத்தி வருகிறார். இந்நிலையில் பிஜிலி சிங்கின் உறவினர் மகன் நயன்சிங் என்பவர் இருட்டுக்கடை தனக்குத்தான் சொந்தம் என தெரிவித்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பொன்னியின் செல்வன் பட விவகாரத்தில் நீதிமன்றத்தில் ரூபாய் 2 கோடி செலுத்த இசையமைப்பாளர் ஏ. ஆர். ரஹ்மானுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மணிரத்னம் இயக்கத்தில் உருவான பொன்னியின் செல்வன் படத்தில் இடம்பெற்ற வீர ராஜவீரா என்ற பாடல் சிவஸ்துதி பாடல் போலவே இருப்பதாக வழக்கு தொடரப்பட்டது. ஆனால் சிவஸ்துதி பாடலால் ஈர்க்கப்பட்டு அந்த பாடலை இயற்றியதாக ஏ. ஆர். ரஹ்மான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் காப்புரிமை விவகாரத்தில் ரூபாய் 2 கோடி செலுத்த டெல்லி உயர்நீதிமன்றம் ஏ. ஆர். ரஹ்மானுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. சிக்கிமில் லார்ச்சன் மற்றும் லான்சுங் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஏராளமானோர் சிக்கியுள்ள நிலையில் முதற்கட்டமாக 1500 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். வடக்கு சிக்கிமில் உள்ள 2 உயரமான மலைப்பகுதியான லார்ச்சன் மற்றும் லான்சுங்கில் சுற்றுலா பயணிகள் சிக்கினர். இந்நிலையில் முதற்கட்டமாக 1500 பேர் மீட்கப்பட்டு அருகில் உள்ள கிராமத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அப்பகுதியில் கனமழை பெய்து வருவதால் பல இடங்களில் சாலைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டெல்லி மாநகராட்சியின் புதிய மேயராக பாஜகவை சேர்ந்த ராஜா இக்பால் சிங் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற மேயர் தேர்தலில் பாஜகவின் சர்தார் ராஜா இக்பால் சிங் 133 வாக்குகளும், காங்கிரஸ் வேட்பாளர் 8 வாக்குகள் பெற்ற நிலையில் மேயராக ராஜா இக்பால் சிங் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆம் ஆத்மி கட்சி மேயர் தேர்தலை புறக்கணித்து விட்டது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய புதிய மேயர் டெல்லியின் சுகாதார அமைப்பை மேம்படுத்துவது, மலைபோல் குவிந்துள்ள குப்பைகளை அகற்றுவது உள்ளிட்ட டெல்லி மக்களுக்கான அனைத்து அடிப்படை மற்றும் அத்தியாவசிய வசதிகளையும் வழங்குவதே தங்களின் முக்கிய குறிக்கோளாக இருக்கும் என்று தெரிவித்தார்.
கனமழை காரணமாக மூணாறு அருகே உள்ள காந்தலூரில் காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டோடும் வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. கேரள மாநிலத்தில் மூணாறு அருகே உள்ளது காந்தலூர். மினி காஷ்மீர் என அழைக்கப்படும் அழகிய மலை கிராமமான காந்தலூர் ஒரு சிறந்த சுற்றுலா தலமாகும். கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையினால் காந்தலூர் மற்றும் கீழாந்தூர் பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திடீர் காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. வெள்ளத்தை பார்த்த பொதுமக்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இருப்பினும் காட்டாற்று வெள்ளத்தால் கேரட், கரும்பு, வெள்ளைப்பூண்டு உள்ளிட்ட பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. ஒரு அரசாங்கத்தையே நடு ரோட்டில் அமர வைத்த பெருமை நாராயணசாமியை சேரும் என புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். காரைக்காலில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள வந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது சிபிஎஸ்இ பாடத்திட்டம் குறித்து புதுச்சேரி ஆசிரியர்களுக்கு தொடர்ந்து பயிற்சி அளித்து வருவதாகவும், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 1 முதல் 6ஆம் வகுப்பு வரை சிபிஎஸ்இ பாடத்திட்டம் கொண்டுவரப்பட்டதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் வருவது குறித்து டிஜிபியிடம் பேசியிருப்பதாகவும், இதில் தவறு செய்த குற்றவாளிகள் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசாரால் கண்டிப்பாக விரைவில் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் நமச்சிவாயம் தெரிவித்தார். பராமரிப்பு பணி காரணமாக இன்று ஏசி மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தின் முதல் ஏசி மின்சார ரயில் சேவை கடந்த 19ஆம் தேதி சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் பயன்பாட்டுக்கு வந்தது. இந்நிலையில் பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று மதியம் இயக்கப்படும் ஏசி மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், பராமரிப்பு பணி காரணமாக இன்று மதியம் 3:45 மணிக்கு சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு செல்லும் ஏசி மின்சார ரயில் மறுமார்க்கமாக செங்கல்பட்டிலிருந்து மாலை 5:45 மணிக்கு கடற்கரை செல்லும் ஏசி மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை முதல்வர் தேரணி ராஜன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகத்தின் கூடுதல் இயக்குநராக தேரணி ராஜன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகத்தின் கூடுதல் இயக்குநராக இருந்த சாந்தாராம் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை முதல்வராக நியமிக்கப்பட்டுள்ளார். போலீசாரை லஞ்சம் வாங்கக்கூடிய உளுந்தூர்பேட்டை டிஎஸ்பி பிரதீப் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். மணல் லாரி ஒன்றுக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் வாங்க வேண்டும் என்றும், போலீசாருக்கு 1000 ரூபாய் வாங்க வேண்டும் என்றும் உளுந்தூர்பேட்டை டிஎஸ்பி பிரதீப் பேசிய ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த ஆடியோ வைரலாக பரவிய நிலையில் அவரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி வடக்கு மண்டல ஐஜி உத்தரவிட்டுள்ளார். ஊட்டி, கொடைக்கானலில் அனுமதியின்றி செயல்படும் தங்கும் விடுதிகளை மூட சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வன பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதிகள் சதீஷ்குமார், பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வில் ஊட்டியில் தங்கும் விடுதிகள் சட்டவிரோதமாக செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து ஊட்டி, கொடைக்கானல் செயல்படும் அனைத்து தங்கும் விடுதிகளை ஆய்வு செய்ய மாவட்ட வருவாய் அதிகாரி, நகராட்சி ஆணையர் உள்ளிட்ட 3 பேர் அடங்கிய குழுவை நியமித்து உத்தரவிட்டார். மேலும் அதிக கட்டண வசூல் போன்ற புகார்களை தெரிவிக்க தொலைபேசி மற்றும் இணையதளத்தை உருவாக்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டனர். ஊட்டி, கொடைக்கானலில் கோடை காலத்தில் நடைபெறும் பல்வேறு கண்காட்சிகளுக்கு கூடுதல் வாகனங்களுக்கு அனுமதி வழங்க நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஊட்டிக்கு செல்வதற்கு வாகன கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள தீர்ப்பு குறித்து நீதிபதிகள் சதீஷ்குமார், பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஊட்டிக்கு வார இறுதி நாட்களில் 9000 வாகனங்கள் வரும் நிலையில் கோடை காலத்தில் மலர் கண்காட்சி நடத்தப்பட உள்ளதால் கூடுதல் அனுமதி வழங்க அம்மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். இதையடுத்து தேவை ஏற்பட்டால் கூடுதலாக 500 வாகனங்கள் செல்ல அனுமதி வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். வெப்பலோடையில் குளிர்சாதன மிளகாய் சேமிப்பு கிடங்கு அமைக்க உத்தரவிடக்கூடிய வழக்கில் விவசாயத்துறை ஆணையர் மனுவை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் வெப்பலோடை பகுதியில் மிளகாய், உளுந்து போன்றவற்றை பயிர் செய்து வருகின்றனர். இங்கு குளிர்சாதன கிடங்கு வசதி இல்லாததால் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படும் மிளகாய்களை பாதுகாக்க இயலா சூழல் உள்ளது. ஆகவே குளிர்சாதன கிடங்கு அமைக்க உத்தரவிட வேண்டும் என தூத்துக்குடியை சேர்ந்த ரூஸ்வெல்ட் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இவ்வழக்கு நீதிபதிகள் நிஷா பானு, ஸ்ரீமதி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது விவசாயத்துறை ஆணையர் மனுவை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். சென்னை கோயம்பேட்டில் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த 4 வயது குழந்தை ஜன்னல் வழியாக தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூரில் இருந்து கோடை விடுமுறைக்கு திலீப் என்பவர் தனது மனைவி, குழந்தைகளோடு கோயம்பேட்டில் உள்ள விக்டோரியா அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துள்ளார்.
நண்பகல் நேரத்தில் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த துருவன் என்ற 4 வயது குழந்தை 6வது மாடியிலிருந்து தவறி விழுந்துள்ளார். தலையில் பலத்த காயமடைந்த நிலையில் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிர்ந்ததாக கூறப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கோவில் திருவிழாவில் பட்டாசு வெடித்து சிதறியதில் 2 சிறுவர்கள் உட்பட 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கஞ்சநாயக்கன்பட்டி திரௌபதி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பட்டாசுகள் வெடித்தபடி பக்தர்கள் சீர்வரிசை எடுத்துச் சென்றனர். அப்போது தீப்பொறி இருசக்கர வாகனத்தில் பட்டாசு மீது விழுந்ததில் மொத்த பட்டாசுகள் வெடித்து சிதறின. இதில் கஞ்சநாயக்கன்பட்டியை சேர்ந்த செல்வராஜ், கார்த்திகேயன் உள்ளிட்ட 4 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். மேலும் சிலர் படுகாயங்களோடு சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருமுல்லைவாயலில் இருசக்கர வாகனத்தில் வந்த முதியவர் மீது லாரி மோதும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருமுல்லைவாயலில் SS ஹைதராபாத் பிரியாணி கடைக்கு சொந்தமான கழிவுநீர் அகற்றும் வாகனம் திருக்குறள் சாலையில் வந்தபோது பைக்கில் எதிரே வந்த முதியவர் மீது மோதி படுகாயமடைந்தார். இந்த காட்சி அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான நிலையில் அவருக்கு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக லாரி ஓட்டுநர் மணிகண்டனை போலீசார் கைது செய்துள்ளனர். ஈரோடு அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வரிடம் பணம் கேட்டு மிரட்டிய நகர திமுக மாணவரணி அமைப்பாளரை போலீசார் கைது செய்தனர். பெருந்துறையில் செயல்பட்டு வரும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதல்வராக உள்ள ரவிக்குமார் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றினை அளித்திருந்தார். அதில் சந்தோஷ் என்பவர் தன்னை சமூக ஆர்வலர் என கூறிக்கொண்டு மருத்துவக் கல்லூரியின் நிர்வாகம் குறித்து சமூக வலைதளங்கள் வாயிலாக அவப்பெயரை ஏற்படுத்தி விடுவேன் என்றும் கேட்கும்போது பணம் தர வேண்டும் என மிரட்டியதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் சந்தோஷை 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர்.